மூன்றாவது செய்தி, ஈழத்தின் சைவ தமிழ் மரபுகளை சிதைக்கும் வகையில் ஆலய வழிபாடுகளில் இடம்பெறுவதாக கூறப்படும் கலாசார சீர்கேடுகளுக்கு இந்து குருமார் அமைப்பு வெளியிட்டுள்ள கண்டனம் ஆலயங்களின் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பது தொடர்பான விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது. வடக்கு மாகாணத்தின் சைவ ஆலயங்கள் வெறுமனே வழிபாட்டு தலங்களாக மட்டும் விளங்குவதில்லை. அவை தமிழர்களின் சமய நம்பிக்கைகள், பாரம்பரிய இசை, நடனம், சிற்பக்கலை, சமூக ஒழுக்கம் மற்றும் வரலாற்று தொடர்ச்சியை பாதுகாக்கும் பண்பாட்டு மையங்களாகவும் திகழ்கின்றன. எனவே ஆலயங்களில் நிகழும் மாற்றங்கள் சமூகத்தின் பண்பாட்டு அடையாளத்திலும் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. குறிப்பாக ஆலய திருவிழாக்களிலும் சமய நிகழ்வுகளிலும் பாரம்பரிய மங்கள வாத்திய கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட மரியாதை குறைந்து வருவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு கவனிக்கப்பட வேண்டியது. நாதஸ்வரம், தவில் உள்ளிட்ட கலைகள் சைவ வழிபாட்டு மரபுகளுடன் நெருங்கிய தொடர்புடையவை. இக்கலைஞர்களை புறக்கணித்து வழிபாட்டு சூழலுடன் பொருந்தாத புதிய பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவது பாரம்பரிய கலைஞர்களின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கலாம். பாரம்பரிய கலை நிகழ்வுகள் என்ற பெயரில் ஆலயங்களில் புனிதத்தன்மைக்கு பொருந்தாத நடனங்களும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதாக கூறப்படுவதும் முக்கியமான விடயமாகும். கலைகளை பாதுகாப்பதற்கும் ஆலயத்தின் சமய ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கும் இடையில் தெளிவான வரையறைகள் அவசியம். அதேவேளை எந்த நிகழ்வு முறையானது, எது முறையற்றது என்பதை தனிப்பட்ட பார்வைகளின் அடிப்படையில் இல்லாமல் சமய அறிஞர்கள், கலைஞர்கள் மற்றும் சமூக பிரதிநிதிகளின் கலந்துரையாடல் மூலம் தீர்மானிக்க வேண்டும். ஆலயங்கள் வணிகமயமாக்கப்பட்டு வருகின்றன என்ற குற்றச்சாட்டும் புறக்கணிக்க முடியாதது. திருவிழாக்களின் பிரம்மாண்டம், விளம்பர நோக்கம் மற்றும் வருமானத்தை மையப்படுத்திய செயற்பாடுகள் அதிகரிக்கும் போது வழிபாட்டின் ஆன்மீக நோக்கம் பின்னுக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளது. ஆலயங்களுக்கு கிடைக்கும் நிதி மற்றும் நன்கொடைகள் வெளிப்படையாக நிர்வகிக்கப்படுவதுடன் அவை சமய பணிகள், பாரம்பரிய கலைஞர்களின் நலன் மற்றும் சமூக சேவைகளுக்கு பயன்படுத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும். நவீன மாற்றங்களை முழுமையாக நிராகரிப்பது தீர்வாக அமையாது. ஆனால் அவை சைவ சமய கோட்பாடுகள், ஆலய மரபுகள் மற்றும் தமிழர் பண்பாட்டு விழுமியங்களுடன் முரண்படாதவாறு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இதற்காக ஆலய நிர்வாகங்கள் பின்பற்றக்கூடிய பொதுவான வழிகாட்டுதல்களை இந்து சமய அமைப்புகளும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களும் இணைந்து உருவாக்குவது அவசியமாகின்றது. இந்து குருமார் அமைப்பின் கண்டனம் ஒரு எச்சரிக்கையாக மட்டும் நின்று விடாமல் ஆலய நிர்வாகங்கள், சமய தலைவர்கள், பாரம்பரிய கலைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலுக்கு வழிவகுக்க வேண்டும். ஏனெனில் ஆலய மரபுகளை பாதுகாப்பது என்பது ஒரு சமயத்தின் சடங்குகளை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களின் வரலாறு, பண்பாடு மற்றும் கூட்டு அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கு கையளிப்பதுமாகும்.